ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ ஆரம்பிக்கலாமா? வீடியோ ஸ்டார்டிங்லேயே மேனேஜர் பயப்புள்ளையும் ஹீரோவை பார்த்து, டோய் மோனே, என்னைய ஆஃபீஸில் படாத பாடுபடுத்துறாங்கடா, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், மறுபடியும் எங்களோட கம்பெனிக்கு வாடா அப்படின்னு கெஞ்சிராப்புல. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி போனா போகுது அப்படின்னு ஒத்துக்கிறாப்புல. சீனை கட் பண்ணா செகண்ட் ஹீரோவும் ஹீரோவோட கம்பெனியோட பாஸை போய் பார்க்குறான். அவர்கிட்ட போய், சார் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து அடுத்து வர ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்றேன் அப்படின்றான். கம்பெனியோட பாஸும் ஹீரோவோட மவுஸ் இப்ப குறைஞ்சிருச்சு, அதனால செகண்ட் ஹீரோவை நாங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சரின்னு சொல்றான். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கூட பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஹீரோயின் கிட்ட ஹீரோவும், பேபிமா இப்ப நான் கிளம்பியே ஆகணுமா, உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் நானும் தான் அப்படின்றாங்க. நேரம் பார்த்தா அங்க வந்த மேனேஜரும், டேய் டேய் போதும்டா, இப்ப நாங்க கிளம்பலாம்டா அப்படின்னு ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து, செல்லம் அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு ரொமான்ஸ பொழிய, இத பார்த்த மேனேஜரும், சப்பா படுத்துறாங்கடா, யோ டிரைவரு வண்டி ஏடியா அப்படின்னு ஹீரோவை ஒரு குப்பை வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போறாப்புல. சீனை கட் பண்ணா ஹீரோ மறுபடியும் அவனோட கம்பெனிக்கு வந்துடுறான். மேனேஜரும் நேரா கம்பெனிக்குள்ள போக அங்க ஒரு புது கேரக்டரை காட்டுறாங்க. மேனேஜரும் பாஸை பார்த்து, இவங்க யாரு புதுசா இருக்கு அப்படின்னு கேட்க, பாஸும் மேனேஜரை பார்த்து, ஹீரோவுக்கு அப்புறம் ஹீரோவோட இடத்துக்கு புதுசா இவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, இவங்க தான் லேடி மேனேஜர் அப்படின்னு அறிமுகப்படுத்தி விடுறாரு. ஹீரோவோட மேனேஜருக்கு காண்டாகுது. அவங்களுக்கு கைய கூட கொடுக்காம பின்னாடி உள்ள பொண்ணு கிட்ட போய், ஏமா இவங்கள மேனேஜர்னு சொல்றாங்க, இது உண்மையாமா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு ஆமான்னு சொல்லுது. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னு மேனேஜரும் கேட்க, நேரம் பார்த்து அந்த புது பொண்ணு வந்து, சார் இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட மேனேஜர் நான் தான், ஹீரோவை பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மேனேஜர் நேரா போய் ஹீரோ கிட்ட இதெல்லாம் சொல்லி போடுறாப்புல. ஹீரோவும் செம்ம காண்டாகிறான். டேய் 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 என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்து சூப்பர் ஸ்டார் ஆவ இருக்கிற ஆளை விட்டு புட்டு வேற ஒருத்திக்கிட்ட இந்த போஸ்ட கொடுத்துருக்கீங்களேடா அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து காண்டாகிறானுங்க. அப்ப மேனேஜரும், டேய் இவ்வளவு சும்மா விட்டுற கூடாதுடா, வெட்டுக்கு வெட்டு பள்ளிக்கு பள்ளி வாங்கியே ஆகணும், டேய் மவனே இவ்வளவு விட்டுறவே கூடாதுடா அப்படின்றான் மேனேஜரு. சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்ல இருந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஹீரோயினோட அப்பாவும், என்னம்மா இது ஆச்சரியமா இருக்குது, நீ சமைக்கிறியா, என்னோட பொண்ணு சமைக்கிறாளா அப்படின்னு ஹீரோயின் சமைச்ச சாப்பாட போய் அவரும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. எம்மா சூப்பரா இருக்குமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு ஹீரோயின் சமைச்ச சாப்பாட ஒரு செஃப் கிட்ட கொண்டு போய் டேஸ்ட் பண்ண சொல்றாரு. அவரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, சார் நார்மலா தான் சார் இருக்கு அப்படின்னு. என்னது நார்மலா இருக்கா, உனக்கு நான் நாக்கு செத்து போச்சாயா, எவ்வளோ சூப்பரா சமைச்சிருக்கா என்னோட பொண்ணு, சாப்பாட குடியா அப்படின்னு சாப்பாட புடிங்கிறாரு ஹீரோயினோட அப்பா. சீனை கட் பண்ணா ஹீரோவோட மேனேஜரும், இப்ப என்னத்தாண்டா பண்றது அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பக்கத்துல குட்டி பொண்ணும் நல்லா தின்னுகிட்டு இருக்கோம். இத பார்த்த மேனேஜரும், ஏண்டி நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன், நீ நல்லா தின்னுகிட்டு இருக்க, திணி மாடு இந்த மாசத்துக்கான கணக்கு வழக்க பாரு அப்படின்னு குட்டி பொண்ணுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவான். சீனை கட் பண்ணா ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினை பார்க்க போக, ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. அப்பா நான் மறுபடியும் சிட்டிக்கே போறேன்ப்பா, அங்க போய் நல்லா சமைக்கிறதுக்கு கத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஹீரோயின் கிளம்பிருப்பாங்க. அடுத்த பக்கம் ஹீரோவும் சோகமா இருக்க ஹீரோயின் கால் பண்ணுவாங்க. நீ எங்கடா இருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோவும், ஏம்மா நான் ரொம்ப பிஸியா இருக்கேம்மா, ஷூட்டிங்ல இருக்கேன், போனை வை அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுவாரு. நேரம் பார்த்து ஹீரோயினோட வீட்டு காலிங் பெல் சத்தம் கேட்கும். ஹீரோ எவன்டா அது அப்படின்னு போய் கதவை திறந்து பார்க்க ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. ஆத்தி இவளா அப்படின்னு கதவை மூட ட்ரை பண்ணுவான் ஹீரோ. எப்படியோ ஹீரோயின் உள்ள வந்துருவாங்களா. ஹீரோவும், இப்ப நீ ஏம்மா இங்க வந்த அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் ஒண்ணுமே சொல்லாம நேரா ஹீரோவை ஹக் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன, நம்மால அங்கனைக்கே பிளாட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நேரம் பார்த்து மேனேஜர் பைப்புல வந்துருவான். ஹீரோயினை பாத்துருவானா, மறுபடியும் இவளா வந்துட்டாலே மறுபடியும் வந்துட்டாலே, ஏமா என்னோட உசுர வாங்குற, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும், மறுபடியும் ஏண்டி திரும்ப வந்த அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் ஹீரோயின் என் கூட தான் இருப்பா அப்படின்றான். மேனேஜர், முடியவே முடியாது, டேய் டேய் ஏன்டா என்னை இப்படி படுத்துற, இருக்கிற பிரச்சனை பத்தாதாடா, டேய் தயவு செஞ்சு இவளை பிரேக்கப் பண்ணிடுடா, நான் சொல்றத கேளுடா அப்படின்னு குதின்னு குதிக்கிறான். ஆனாலும் ஹீரோ, இவ இல்லாம நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒத்த வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறான். அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது.
அங்க எல்லாரும் ஹீரோக்கு எகென்ஸ்டாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கம்பெனியோட ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டான், இதனால இதுக்கப்புறம் எந்த ப்ராஜெக்டையும் ஹீரோக்கு கொடுக்க போறதில்ல அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்கன்னு ஹீரோவோட மேனேஜர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, மேனேஜரும் இது எல்லாத்தையும் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றான். ஹீரோவும் சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறான். சீனை கட் பண்ணா ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டை பார்த்து, ஏன் மச்சான் நான் லவ் பண்ணது ஒரு குத்தமாடா, ஏதோ ஒரு உலகத்துல யாருமே பண்ணாத தப்பு நான் பண்ண மாதிரி என்னைய இப்படி வறுத்தெடுக்கிறானுங்க, ஏன்டா ஆக்டர்ஸ் எல்லாம் லவ் பண்ணவே கூடாதா? ஹீரோவோட ஃப்ரெண்டும் சரி மச்சான் நீ ஓவரா குடிச்சிட்ட, இப்ப கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு அப்படின்றாரு. ஆனாலும் ஹீரோ முடியாதுடா, என்னால முடியாது, நான் ஒரு மனுஷன் தான்டா, ஏன்டா இப்படி என்ன பாடா படுத்துறீங்க, நான் என்னடா தப்பு பண்ணனே அப்படின்னு ஓவரா குடிக்கிறான். குடிச்சிட்டு ஃபிளாட்டும் ஆகிடுறான். ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டு ஃபிளாட் ஆயிட்டான், நீ வந்து கூட்டு போ அப்படின்னு ஹீரோயினும் ஹீரோ பக்கம் வந்துருவாங்க. சீனை கட் பண்ணலாம். மேனேஜரும் குட்டி பொண்ணுகிட்ட என்னோட வீடை விற்க போறேமா அப்படின்றாரு. இதை கேட்ட குட்டி பொண்ணும், சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு, வேற வழி இல்லாமா, நம்மகிட்ட இப்ப சுத்தமா காசு இல்ல, அதனால இத பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றாரு. அடுத்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோவை வீட்டுக்கு கூட்டி போயிருப்பாங்க. ஹீரோவும் சும்மா போதில இருப்பான். ஹீரோயினும் ஹீரோவை தூங்க வச்சுட்டு, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் உனக்காக நான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோக்கு ஆறுதல் சொல்றாங்க. சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோவும் ஒன்னும் தெரியாத மாதிரி எந்திரிக்காப்புல. ஆனாலும் ஹீரோயின் ஹீரோக்காக சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்த ஹீரோவும் ஹீரோயின் சமைக்கிறாளா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோக்கு சமைச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து சமைச்ச சாப்பாட ஒன்னா இருந்து சாப்பிடுறாங்க. அதோட இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாமா? அப்ப மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல் கைஸ்.